ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து 27 அடி இருக்குது, இந்த சைடு வந்து 39 அடி இருக்குது. 27க்கு 39 அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் என்ட்ரி வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். முன்னாடி வந்து ஒரு சின்ன வந்து பார்க்கிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் சைட்லேயே வந்து ஒரு டாக்லெட் ஸ்டேர்கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து ஒரு டாக்லெட் ஸ்டேர்கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் கீழேயே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது மெயின் டோர் இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் ஒரு பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி கொடுத்துருக்கோம். டைனிங் தனியாக தரல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனுமே வந்து ஓரளவுக்கு பெரிய கிச்சனாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப்கேஸ் வந்து டைனிங் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஃபோயரில் இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம டைனிங் வந்து போட்டுக்க முடியும். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிளைண்ட் வந்து பூஜை ரூம் வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சவுத்து, இது வந்து வெஸ்ட்டு. சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது ஈஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோர் வச்சு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அட்டாச்சு டாய்லெட்டுக்குமே இந்த பூஜை ரூமுக்கு வந்து செப்பரேட்டான வால்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆஸ் பர் வாஸ்து வந்து டாய்லெட் செவத்துலேயே வந்து பூஜை ரூம் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு வால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 பிஹெச்கே அப்படிங்கிறனால ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து 14 அடி 2 இன்ச்சுக்கு 8 அடி 6 இன்ச் அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹாலோட டைமென்ஷன் வந்து 12 அடி 9 இன்ச்சுக்கு 17 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பெரிய ஹாலாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஃபோயரோட டைமென்ஷன் வந்து 8 அடி 5 இன்ச்சுக்கு 5 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து டைனிங்காவோட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கிச்சனோட டைமென்ஷன் வந்து 12 அடி 9 இன்ச்சுக்கு 8 அடி 8 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த பூஜை ரூம் வந்து 4 அடிக்கு 3 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து 12 அடி 9 இன்ச்சுக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த டாய்லெட் வந்து 4 அடிக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த செகண்டரி பெட்ரூமோட டைமென்ஷனும் வந்து 12 அடி 9 இன்ச்சுக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு இந்த சைடு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து கிச்சனுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டாய்லெட்டுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த அட்டாச்சு டாய்லெட்டுக்கு வந்து ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் அடுத்தது வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த பெட்ரூமுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.